நம்ம துன்பம் அப்படின்னா நெகட்டிவ் உணர்வுனும் அது ஒரு கெட்ட உணர்வுன்னு தான் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு உதாரணத்தை நம்ம பார்ப்போம். இப்போ ஹீலர் பாஸ்கர் ஐயா இருக்காரு. அவர் சின்ன வயசில் காய்ச்சல், தலைவலி, வலிப்பு இந்த மாதிரி பல நோய்கள்னால அவர் துன்பப்பட்டிருக்காரு. நான் சிறு வயதில் ஒரு நோயாளி. அவர் பட்ட அந்த துன்பம் தான் அவருக்கு அதனோட நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னு தேட வச்சுது. அந்த துன்பம் தான் அந்த நிரந்தர தீர்வு தேடுறதுக்கான ஒரு எனர்ஜியை கொடுத்தது. அதே துன்பம் தான் நான் பட்ட துன்பம் வேற யாரும் படக்கூடாது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்ச அந்த உண்மையை எல்லாத்துக்கும் உறக்க சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆற்றலையும் அதே துன்பம் தான் வழங்குச்சு. இப்போ ஏதாவது உங்களுக்கு துன்பமான ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா அந்த துன்பத்திலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்றத ஒரு எனர்ஜியோட தேடுங்க. அதிலிருந்து வெளிவரக்கு என்ன செயல் செய்யணுமோ அதை கவனமாக அந்த செயலை செய்யும் போது கண்டிப்பாக உங்களால் அந்த துன்பத்திலிருந்து வெளிவர முடியும். அதில் ஒரு சாதனையை கூட படைக்க முடியும். நன்றி நண்பர்களே.